பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 77:6 வாசிக்கிறோம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை திணைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தென்று சொல்லி தாவீது பக்தன் எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனதின் நினைவுகள். சமீபத்தில் ஒரு பாடலை கேட்டேன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின என்ற பாடல் மிகவும், அந்த பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த பாடலுடைய வரிகள் மிகவும் மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அதை மனதில் நிறுத்திக்கொள்வதற்கும் இடையே இடைவெளி அவசியம். அவ்வாறு இடைவெளி கிடைக்கும்போது நினைத்து வைத்து கொள்வதற்கு வேண்டிய காரியத்தை மீண்டும் மீண்டும் நினைவில் தள்ளி பயிர்த்து கொள்கிறது மூளை. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள கொஞ்ச நேரத்திலே மீண்டும் அதை நினைவுபடுத்தி பார்ப்போம். நினைவிற்கு கொண்டுவதற்கும் மிக எளிதாக இருக்கிறது. விதமாக மூளைக்கு ஓய்வு கொடுத்தோமானால் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மிகவும் குறைவான நேரத்திலே நினைவுக்கு கொண்டு வருவது எளிதாக இருக்கிறது. எனவே நாம் எதை கற்றுக்கொண்டோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை எண்ணி நாம் பார்க்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட காரியங்களை நாம் நினைவில் நெடுகாலம் நிறுத்திருக்க வேண்டுமானால் இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் கூட நினைவுபடுத்தி பார்க்க வேண்டுமென்றால் அந்தவித நினைவாற்றல் உறுதிப்படுவதற்கு அந்த மூளையில் வித்தியாசமான ஒரு நிகழ்வு உண்டாகும். நாம் ஆழ்ந்து தூங்குகின்ற போது இந்த நிகழ்வுகளை யாவும் மீண்டுமாக அந்தந்த பாதையில் ஓடுகின்றன. குறிப்பிட்ட அந்தந்த செல்களிலே பதிந்துள்ள காரியங்களை நெடுங்கால சிந்தையில் நிலைத்திருக்க தகுந்த விதத்திலே நாம் பகலில் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் நாம் இரவில் தூங்கும்போது மூளையிலே திரும்பவும் ஓடுகின்றன. விதமாக ஓடும் எண்ண அலைகள் நம் மூளையில் நீண்ட நாட்களுக்கு நிலைவில் நிற்கக்கூடியவை ஆகின்றன. அந்த எண்ண அலைகள் மீண்டும் மீண்டுமாக நம் மனதில் ஓடுவதனாலே தான் அவை நெடுகாலம் நம் நினைவில் நிற்கின்றன. இரவில் மட்டுமல்லாமல் அவ்வப்போது அவற்றை நினைவுபடுத்துவது நமக்கு மிகவும் நல்லது. ஆகவே வேத வசனங்களையும் பாடல்களை பற்றியும் நாம் எப்பொழுதும் பேசி அவற்றை நாம் பார்வையில் எப்பொழுதும் வைத்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வரும். எனவே ஆண்டவர் நம்மளை எவ்விதத்திலும் நம்மளை சந்தோஷப்படுத்த தேவன் சித்தமாக இருக்கிறார்.